என்ன எதனால் இந்த புக்கு என்ற எண்ணம் இந்த நூல் எனக்கு சிறு வயதிலே ஒரு 10 வயசில் ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கின்ற காலகட்டங்களில் 10-12 வயசில் நான் இதை மனப்பாடம் செய்துவிட்டேன். இந்த பாடல் மட்டும் 95 அடிகளும் மனப்பாடம் சிறு வயதிலேயே எனக்கு வந்தது. அதிலிருந்து எனக்கு இந்த நூல் மீது ஒரு வற்றாத தனியாத ஒரு ஆர்வம் இருந்தது. பிற்காலத்தில் தமிழ் ஆசிரியர் ஆவேன் என்று தெரியாது. இருந்தாலும் அது ஆன பிறகு ஏதாவது ஒன்று நாம் ஒரு நூல் எழுத வேண்டும் என்ற ஒரு உந்துதல் ஏற்பட்டதுனால இந்த திருவாசகத்தில் சிவபுராணத்திற்காவது நம்ம உரை எழுதி வெளியிட வேண்டும், ஒரு ஒரு சிவத்தொண்டு புரிய வேண்டும், ஆசிரியர் ஆனதற்கான ஒரு நல்ல பண்புகளை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில், நல்ல நோக்கத்தில் இந்த நூல் இயற்றப்பட்டுள்ளது. இந்த நூலில் சைவ சித்தாந்த கருத்துக்கள், பல மகான்களுடைய மேற்கோள் எடுத்துக்காட்டுகள் இதெல்லாம் அமையப்பட்டுள்ளது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு முறையில் பொருள் கொஞ்சம் நுணுகி ஆராய்ந்து இதை தந்துள்ளேன். இதில் பார்த்திங்கன்னா சிவம், சக்தி, அந்த ஓங்காரம், நமச்சிவாய என்ற முதல் வாழ்த்து, நமச்சிவாய வாழ்க அப்படின்ற அந்த முதல் வரி, அந்த நமச்சிவாய வாழ்க என்ற வார்த்தை அதுதான். அதை சொன்னால் நம்மளுக்கு அந்த பஞ்சபூதங்களை வணங்கிய பலனும், எல்லா உயிர்களையும் வணங்கிய பலனும், சிவபெருமானையும் சக்தியையும் உயிர்களையும் வணங்கிய புண்ணியமும் கிடைக்கும். நமச்சிவாய வாழ்க என்று சொன்னாலே எல்லா உயிரினங்களையும் வாழ்த்தின ஒரு பெரும் பேர் கிடைக்கும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த விளக்கங்கள் தரப்பட்டுள்ளது. இதில் பார்த்திங்கன்னா சக்தி எப்படி சிவத்திடமிருந்து பிரிந்து இந்த உலக உயிர்களை ஆட்கொள்கிறது, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற இறைவனுடைய 5 தொழில்களையும் இதில் சிறப்பாக குறிப்பிட்டுள்ளேன். அது எவ்வாறு நடைபெறுகிறது, அதே மாதிரி உயிர்கள் இறைவனை எவ்வாறு சென்று அடைய வேண்டும். மாணிக்கவாசகர் இந்த பாடலில் சிவபுராணம் என்று பெயர் வைத்தார். அவர் திருவாசகம் எழுதின அந்த நூல் முழுக்க எந்த ஒரு பாடலுக்கும் பெயர் வைக்கல. முதல்ல எழுதின இந்த சிவபுராணம் என்ற இந்த பாடலுக்கே சிவபுராணம் என்று பெயரிட்டார். இதில் கடைசியாக சொல்லும்போது பொருளுணர்ந்து சொல்வார் செல்வர் சிவபுரத்து உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏற்க பணிந்துன்னு சொல்வார். அதனால் பாடலை படித்தா சிவபெருமானை